ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் பாண்டிக்கு போயிருந்தோம். பாண்டிக்கு போகிற வழியிலேயே நாங்கள் போயிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு கால் வந்துச்சு. ஒரு ஆர்டர் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க 10 பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஆர்டரை வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பாண்டி கௌரிமேட்டாண்ட கொடுத்துட்டு திரும்ப தான் நாங்கள் பாண்டிக்கு போயிட்டு இருந்தோம். பாண்டி மெரினாவுக்கு போயிருப்போம். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாண்டியை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன், மெரினாவை ஃபுல்லாக. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, இப்போ தான் நீ பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு. நானும் சும்மா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் சுற்றி காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ வாங்கலாம் சொல்லிட்டு சண்டே மார்க்கெட் ரோடு வழியாக போயிருப்போம். மார்க்கெட் தான் நாங்கள் போயிருப்போம். சண்டே மார்க்கெட்டில் செம கூட்டமாக இருந்துச்சு. கூட்டு போக சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை இப்போ வேணாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. மார்க்கெட் போகிறதுக்கே நாங்கள் வேறு வழி சுற்றிட்டு தான் போயிருந்தோம். நான் ரைட்டு லெஃப்ட்டு அப்படி சொல்லிட்டு வழி சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த இடத்த நான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட்டில் பூலாம் ரேட்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிக்கலாமா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தான் என்ட்ரன்ஸ்லலாம் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும், அதனால் என்ட்ரன்ஸ்லலாம் வேணாம், நம்ம உள்ளவே போய் வாங்கலாம், உள்ள ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ்லனா ஒரு கடை தான் இருக்கும், உள்ளே போனால் நிறைய கடை இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதனால் நம்ம உள்ளவே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கக்குள்ளவே நிறைய காய்கறி கடைலாம் இருந்துச்சு. வீட்டுக்கு எதுனா காய்கறிலாம் தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் தான் சாப்பாடே செய்ய மாட்டேன்ல, ஸோ அதனால் வந்து எந்த காய்கறியும் வேணாம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கடையாக பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க எங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற கடை வேணாம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தேன். அந்த கடையில் கொஞ்சம் பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி இங்கே வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் ரேட் சொன்னாங்க. நானும் 1/4 கிலோ பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அதை பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளுமே வாங்கக்குள்ளே நாங்கள் ஆயில் செய்கிறதுக்குன்றதுனால பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ஒரு கஸ்டமர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ரெட் பனானாவை காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி தர முடியுமா, வெயிட் கெயின்கோசரம் நான் கேட்குறேன், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் ஆயில்லையே ரொம்பவே பிஸியாக இருக்கேன். உண்மையாலுமே நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே சக்ஸஸாகவே போயிட்டு இருக்குது. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புதுசாக வாங்குகிறோன்றனால நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இதுவும் கேட்குறாங்க, அப்புறம் முருங்கைக்கீரை பொடியும் கேட்டாங்க. நிறைய கஸ்டமர் அவங்களா தேடி வந்து இது வேணும் சிஸ்டர், எனக்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா, அதுவும் நீங்கள் தான் செஞ்சு தரணுன்ற மாதிரி எனக்கு கேட்குறாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் நிறைய தழைலாம் வேணும், நம்ம அப்படியே போயிட்டு பறிச்சுட்டு வந்துடலாம், நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அவங்களுக்கு பிளேஸ் தெரியாது, அதனால் என்கிட்ட கேட்டுட்டு போனாங்க. அவங்க எங்கே இருக்குது ரைட்டா லெஃப்ட்டா அப்படி சொல்லிட்டு. எனக்கு தான் பிளேஸ் தெரியும். நான் ரைட்டு லெஃப்ட்டு அப்படி சொல்லிகிட்டே போனேன். பட் வந்து இப்போ உண்மையான வழியே சொல்ல மாட்டேன், அவங்க மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போயிருப்பாங்க. நான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான பழத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தேடி நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, பூச்சி இல்லாமல் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஏன்னா நம்ம எங்கே ஒரு பொருள் கிராமத்தில் எடுக்கிறோன்னா, இப்போ நம்ம வெளியில் வாங்கினா கூட கடையில் வாங்கினோன்னா எதனா ஸ்ப்ரே பண்ணி கெமிக்கல் எதனா இருக்க போகுது, அதனால் யாருக்குன்னா ஹேர் ஃபால் ஆக போகுதுன்றதுனால ஒன்றுத்தையுமே பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாமே நேச்சுரலாக எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தான் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கோசம் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கோசம் உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கை நான் ஹாப்பியாக தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பண்ணுற சப்போர்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த 20 டேஸ்லேயே நான் 250+ பாட்டில்ஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்கேன்.
இதுவே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, இத விடவும் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு இவங்கள்த வாங்குறது? அப்படின்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அதுலயும் தாண்டி என்னுடைய பாட்டில என்ன நம்பி இத்தன பேர் என்னுடைய ஆயில வாங்கி யூஸ் பண்ணிட்டு, ரிவ்யூ நல்லா இல்லன்னு இதுவரைக்கும் ஒரு ரிப்ளை கூட வந்ததே கிடையாது. எல்லாருமே எனக்கோசம் சொல்றாங்களா என்னன்லாம் தெரியல. நான் யூஸ் பண்ண ஆயில அவங்களும் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்ற மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படியே நான் அங்க இருக்கிற மருதாணிய பிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன ஃபோட்டோ எடுங்க சொல்லிட்டு, நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து, நாங்க உங்களுக்கு ஒரு பிக் போட்டோம்.